அடுத்து இன்னொரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லணும். இன்னைக்கு கியோகார்பின் ஒரு ஆயில் இருக்கு, பார்த்துறீங்களா? பச்சை கலர்ல இருக்கும். அது எப்படி இப்போ கல்கட்டாவில இருந்து வருது, டேஸ் மெடிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனி தயாரித்து வருது. ஹேர் ஆயில் தான். எதுக்கு பாப்புலர் ஆச்சுன்னா, இந்த பிசு பிசுப்பு இல்லாத ஹேர் ஆயில், அதான் ஃபர்ஸ்ட் டைப் வந்தது. அதுக்காக அது பாப்புலர் ஆச்சு. ஏன்னா நமக்கு யங்ஸ்டர்ஸ்க்கு இன்னைக்கும் பிரச்சனை என்ன, 90% பேர் எண்ணெய் வைக்காதையே தெரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, நீனு வலிச்சு இப்படி சீ விட்டுருவீங்க, வேண்டாம் நாங்கள் அப்படி 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 இருக்கணும் ஸ்டைலா அப்படிங்கிறத தான் எண்ணெய் வைக்க மாட்டேங்கிறோம். அது காரணம் இந்த லைட் ஹேர் ஆயில்ங்கிறது ஒன்று. அப்போ இந்த கியோகார்பின் நம்ம வந்த காலகட்டம், அதில் 2 விஷயத்தில் அது பாப்புலர் ஆச்சு. ஒன்று வந்து அந்த பிசு பிசு இல்லாதது, இன்னொன்று வந்து பர்ஃப்யூம்டு. ஒரு முந்தைய ஜெனரேஷனுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பர்ஃப்யூம்டு ஹேர் ஆயில் எது சொல்லுங்க பார்ப்போம், பேர் டாடா ஹேர் ஆயில். டாடா ஹேர் ஆயில் ரோஸ் கலரில் வரும். அது ரெகுலர்ல இருந்து ஒரு மாறுபட்டு காமிக்கணுங்கிறதுக்காக ஒரு கலர் ஒன்று போட்டு விட்டு வருவாங்க. அப்படி இப்படி கையில் ஊற்றும் போதே அப்படி பல ஊர்களுக்கு அங்கேருந்து புலப்படும். எப்படி அதே காலகட்டத்தில் வேப்பெண்ணெய் வச்சிருக்கவங்களுக்கு பல காலகட்டத்துக்கு இந்த பக்கம்லாம் வருமோ, அதே மாதிரி இது ஒரு பக்கம் இருக்கும். ஸ்கூலில் 2 இருக்கும். இந்த பக்கம் வேப்பெண்ணையும் இருக்கும், இந்த பக்கம் டாடா ஹேர் ஆயிலும் இருக்கும். 2 சேர்த்து தாங்க முடியாத 3வது ஒரு ஸ்மெல் ஒன்று வரும். அது வேற விஷயம். அப்போ இந்த டாடா ஹேர் ஆயிலுக்கு பிறகு இந்த கியோகார்பின் வந்து இந்த லார்ஜ் ஸ்கேலில் எடுத்து போகிறார். அது அந்த டேஸ் மெடிக்கல் சொன்ன இல்லையா, அவர் வந்து ஒரு அடிப்படையில் ஒரு டாக்டர், அடிப்படையில் வந்து ஒரு ஃபார்மசியில் வேலை செஞ்சவர். அந்த ஃபார்மசியில் வேலை செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இதை உருவாக்கி இன்னைக்கு உச்சபட்சத்தில் கொண்டு வந்தவர். அப்போ அந்த வேலை செய்யும் போது ஒரு மிகப்பெரிய திறமையான சேல்ஸ்மேனாக அவர் இருந்ததால பின்னால் இவ்வளோ பெரிய தொழில் அதிபராக இருந்தது. என்ன வித்தியாசமான சேல்ஸ்மேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அந்த டேஸ் மெடிக்கல்ஸில் வந்து ஃபார்மசி தவிர சென்ட் விற்பாங்க, பெர்ஃப்யூம்ஸ் வித்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த பெர்ஃப்யூம் எல்லாம் யார் வந்து வாங்குவாங்கன்னா, ஃபாரினர்ஸ் வந்து வாங்குவாங்க. நம்ம ஆட்கள் வந்து அப்போ அதிகம் அதெல்லாம் வாங்குறது கிடையாது. அப்போ ஃபாரினர்ஸ் வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வந்து சாம்பிள் இருக்கு, எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் போய் நின்னீங்கன்னா அவங்களே சாம்பிள் ஸ்ப்ரே ஒன்று தனியாக பர்ஃப்யூம் வச்சிருக்காங்க. நம்ம அடிச்சு பார்த்துட்டு எது நல்லா இருக்குன்னு பார்க்கலாம், இல்லை ஒரு 10 அடிச்சு பார்த்துட்டு வேணான்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவோம். 2 உண்டு. அது இந்த சாம்பிள் மட்டுமே ஸ்வீட் முடிச்சுட்டு திரும்பி வர்றது இருக்குல்ல, அந்த மாதிரி இது ஒன்று கொடுங்க, இது கொஞ்சம் கொடுங்க, இது கொடுங்க, எல்லாமே நல்லா இருக்கு வட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பரப்பிட்டு வருது இருக்கு இல்லையா. ஸ்வீட் கடை வச்சிருக்கோம், ரொம்ப பாதிப்போட கைத்தரு. அது அந்த அந்த மாதிரி வந்து சாம்பிள் அடிச்சு காடுக்கிற காலகட்டம் கிடையாது. அப்ப இந்த தம்பி என்ன பண்றாரு, ஒரு தம்பியா இருக்கும்போது ஒரு சின்ன வித்தியாசமான விஷயம் செய்யறாரு. ஏதோ ஒரு நல்ல பர்ஃப்யூம்னு அவர் ஃபீல் பண்றாரோ, இப்பதானே நமக்கு வந்து கண்டெய்னர் அது இதெல்லாம், அப்பெல்லாம் வந்து கண்ணாடி குடுவைகள் தானே எல்லாமே. அதுல ஒரு சின்ன சைஸ் பாட்டில் எடுத்து அந்த ஃபாரினர் ஒரு 8 பேர் நுழைவாங்க போடுவது. அப்போ வந்து கை தவறி விட்ட மாதிரி டப்புன்னு கீழே போட்டுருவார். கீழே போட்ட உடனே அவங்க 8 பேர் நின்றுட்டு இருக்காங்க. டப்புன்னு கீழே போட்ட உடனே உங்களுக்கு தெரியும் அந்த பர்ஃப்யூமோட இது சும்மா இது வரும். உடனே அது கியூரியாசிட்டியில் அது என்னன்னு விசாரிக்க தோணும். இன்னொன்று அந்த பையன் மேலேயும் ஒரு பாவம் வரும். பாவம் பாட்டு இவன் போட்டு இன்னைக்கு இந்த ஒரு பாட்டில் உடைச்சிட்டான், இவன் சம்பளத்தில் தான் அதை பிடிப்பாங்க, இவனை முதலாளி பின்னிடுவார் அப்படின்னு இவன் மேலும் ஒரு பரிதாபம் வந்துடும். ப்ளஸ் அது என்னான்னு கேட்க தோணும். இவர் ஆனால் அதெல்லாம் கண்டுக்காமல் இயல்பா இவர் வேலையை அதை கூட்டி கழுவி எல்லாம் பண்ணிட்டு இருப்பார். அப்புறம் உடனே அந்த ஃபாரினர் ஃபர்ஸ்ட் டைம், தம்பி அது என்ன பர்ஃப்யூம், இவங்க வாங்க வந்தது வேற ஏதாவது இருக்கும், அது என்ன பர்ஃப்யூம் கேட்டேன்னா கபன்னு அதில் இருக்க எல்லா பெரிய சைஸையும் எடுத்து வெளியே வச்சிருவார். வச்ச உடனே கப்புன்னு குறைஞ்சது ஒரு 2 அவங்க போயிடுவாங்க. அது பார்த்து உடைக்கணும். அதில் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சாம்பிள் ஒரு 5 ml பார்த்து உடைக்கணும். எல்லாம் எடுத்து 100 ml உடைச்சேன்னு வச்சிங்களேன், கடைசியில் வாங்குறத விட அது அதிகமாக போயிடும். வந்து அது நம்மளால சில பேர் போனால் அந்த தரையில் இருக்கிறதே அள்ளி தெளிச்சுக்கிட்டு ஓகே இதே போகுது அப்படின்ட்டு அது இப்படியே வந்துடுவான். ஸோ அதையும் கவனமாக செஞ்சால ஒழிய சரிதான். அடுத்த ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷன் வந்து இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற நான்ஸ்டிக் குக்வேர். ஒட்டவே ஒட்டாது இன்னைக்கு நான்ஸ்டிக் பாத்திரங்கள் எவ்வளவு பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. இதை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தி மிகப்பெரிய அளவில் ஒரு லீடரா அதை செஞ்சதுங்கிறது வந்து நிர்லப் அப்படிங்கிற பாம்பே கம்பெனி. இந்த நிர்லப்ங்கிற பாம்பே கம்பெனி வந்து அதனுடைய அடிப்படை தொழில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, உமா சென்ஸ் அந்த கம்பெனியோட பேர். 1960s அவங்களுடைய அடிப்படை தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க எக்ஸ்ரே ப்ராசஸிங் எக்யூப்மெண்ட்ஸ் பண்றது. அதுதான் அவங்களோட அடிப்படை தொழில். அதுக்கு பேஸ் என்ன வேணும்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வேணும். அப்போ அந்த காலகட்டத்தில் 60s வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணி இந்த பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல கவர்மெண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இம்போர்ட்டை பேன் பண்ணுது. இதுக்கு மேலே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை பேன் பண்ணுறாங்க. பட் ஆனால் இவங்க பிஸ்னஸை தொடர்ந்து ஆகணும். அப்போ என்ன ஆல்டர்னேட் கண்டுபிடிக்கிறாங்கனாக்க, நம்ம கிட்ட இருக்கிற மைல் ஸ்டீலையே வச்சு ஒரு கோட்டிங் பண்ணுறது மூலமாக
அதே ரிசல்ட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃப்லான்ங்கிற அந்த கோட்டிங்கை வந்து இம்போர்ட் பண்றாங்க. இம்போர்ட் பண்ணி இந்த மைல் ஸ்டீல்ல வச்சு பண்றாங்க. என்ன சிக்கல்னா அது பெருசா எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்கல. இந்த எதிர்பார்த்த ரிசல்ட் கொடுக்காத அதிருப்தியில் இருக்கும் போதே திரும்ப கவர்மெண்ட் வந்து பேனர் லிஃப்ட் பண்ணிடுச்சு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இம்போர்ட் பண்ணிக்கலாம்னு பேனர் லிஃப்ட் பண்ணிடுச்சு. பட் அதுக்குள்ள இங்க டன்னா இம்போர்ட் பண்ணியாச்சு, எக்கச்சக்கமா கிடக்குது. இதை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னும் போது ஒரு ஃப்ரெண்ட் வர்றார், சொல்றாரு, இது இந்த நான்ஸ்டிக் கான்செப்ட் ஏன் நம்ம ஊர்ல என்ன வரல? ஓவர்சீஸ்ல யூரோப்ல இல்ல பல கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா நான்ஸ்டிக் கான்செப்ட் ரொம்ப பாப்புலரா இருக்கு. ஏன் இந்த நான்ஸ்டிக் கான்செப்ட் நமக்கு என்ன வரல? இந்த டெஃப்லானை வச்சுக்கிட்டு நீ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அந்த கான்செப்டை ட்ரை பண்ற. நம்மளுடைய ரெகுலர் மெட்டீரியல்ல இந்த டெஃப்லான் கோட்டிங்கை கொடுத்து விற்க ஆரம்பிக்கிறார். எடுபடல. என்ன பிரச்சனைனா அது டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அதனால இதுல கோட்டிங் கொடுத்தாங்கிறத எவனும் நம்பல, சும்மா இருப்பார். அதையே தூக்கிட்டு வந்து என்கிட்ட நம்ம கோட்டிங் கொடுத்துருக்கின்ற நீ இதுக்கெல்லாம் நாங்கள் காசு கொடுப்போமான்னு அப்படின்றாங்க. உடனே அடுத்த யோசனை, அந்த டெஃப்லான்ல பிளாக் கலரை மிக்ஸ் பண்ணி, அப்புறம் இப்ப இருக்கிற நம்ம பிளாக் பாக்குறோம் இல்லையா, அதனால வந்த பிளாக், வேற எதுவும் அதுக்கு பிளாக் தேவையே இல்லை. அதுல கோட்டிங் இருக்குன்னு நம்ப வைக்கிறதுக்காக சேர்க்கப்பட்ட பிளாக் அது. அப்ப அந்த கோட்டிங் கொடுக்கப்பட்ட உடனே எல்லாம் ரெடி. ஆனா வந்து என்ன சிக்கல்னா சில விஷயத்தை அப்படியே காப்பி அடிக்கிறது பாருங்க, அதுவும் பிரச்சனை. இப்ப இந்த யூரோப்ல இருக்கிற பாப்புலர்னு சொன்னதால ஃப்ரைங் பேன்ஸ் மட்டும் பண்ணிட்டாங்க. ஃப்ரைங் பேன்ஸோட யூசேஜ் லிமிடெட். அப்ப நம்மால் என்ன கேட்கறான், எனக்கு அந்த வடை சட்டி வானொலி மாதிரி கொடு, இப்படி கொடு. இது நான் திடீர்னு வந்து நீ ஃப்ரைங் பேன் ஒன்று கொடுத்தீங்கன்னா நான் இதை என்ன பண்ணுவேன், குக்கர்ல கொடு, நான் குக்கர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே அடுத்த எக்ஸ்டென்ஷன், சரி இந்த ஃப்ரைங் பண்ணி வச்சுக்கோ, பிளஸ் நம்ம இண்டிஜினைஸ் பண்ணுவோம், நம்ம நாட்டில் யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வடிவங்கள்ல செய்யும் போது வருது. இப்ப அடுத்த சிக்கல் விலை. இதை விட 4 மடங்கு விலை இருக்கு. இதுக்கு நாங்க அதிலேயே பண்ணிட்டு போறோம், இதுக்கு என்னத்துக்கு நாங்க இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் வந்து இது ஏன்னு ஒண்ணு யோசிக்க வைக்கிறது இருக்கு பாருங்க. எந்த ஒரு புதிய அக்செப்டன்ஸையும் உங்களை நல்லா திரும்ப 3 முறை 4 முறை யோசிக்க வச்சு அக்செப்டன்ஸ் கிரியேட் பண்றதுங்கிறது அப்பதான் வருது. 3 ரீசன்ஸ் ஐடென்டிஃபை பண்றாங்க. ஒன்னு, என்ன தேவையில்லை. இன்னைக்கு இருக்கிற நமக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன, எல்லாம் இந்த கொலஸ்ட்ரால். அப்ப என்ன தேவையில்லை அப்படிங்கிறது ஒன்னு கொலஸ்ட்ரால், இன்னொன்னு செலவு மிச்சம். சோ இது ஒரு அட்ராக்டிவ் பாயிண்ட் ஆகுது. செகண்ட், டக்குன்னு சூடாயிடும். அப்ப அந்த அளவுக்கு கேஸ் வந்து சேவ் ஆகுது, இது ஒரு சேவிங்ஸ். 3 வந்து கிளீனிங் ரொம்ப ஈஸி. இந்த 3 ஃபேக்டரி சொல்லும் போது இதனுடைய விலை அதிகம்ங்கிற ஃபேக்டரி எனக்கு வந்து அடிபட்டு போயிடுது. இப்ப எனக்கு இதற்கான வந்து அக்செப்டன்ஸ் கிரியேட் ஆகும்போது அந்த சக்சஸை அடைய முடியும். அடுத்து பாத்தீங்கன்னாக்க இன்னொரு மிகப்பெரிய உதாரணம், இன்னைக்கு நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற, நம்ம திரும்பின பக்கம்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிற சின்டெக்ஸ் டேங்க். இது ஒரு உருவான பின்னணிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பின்னணி. என்ன அப்படின்னாக்க, அகமதாபாத்தில் வந்து பாரத் விஜய் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு அது வந்து டெக்ஸ்டைல் யூனிட். அப்ப அவங்க ஒரு பிளாஸ்டிக் டிவிஷன் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஓவை ரெக்ரூட் பண்றாங்க. ரெக்ரூட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கண்ட்ரியில ரொட்டேஷனல் மோல்டிங் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் படிச்சவங்களுக்கு ஓரளவுக்கு பேக்ரவுண்ட் தெரியும் மோல்டிங் டெக்னாலஜி பத்தி. அதில் இந்த ப்ரொடக்ஷன் இது ரொட்டேஷனல் மோல்டிங் டெக்னாலஜி உற்பத்தி கொண்டு வந்து கேன்ஸ், டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு சின்ன சின்ன கேன் பண்ணி கொடுக்கறது, இதான் அவங்களோட நோக்கம். இவங்க டெக்ஸ்டைல் லைன்ல இருக்காங்க, இந்த கேன் நிறைய தேவைப்படுது, அப்ப இதை பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக கொண்டு வராங்க. பட் என்ன சிக்கல் அப்படின்னாக்க, இந்த கேன்ஸ் வந்து நல்ல கன்வீனியன்ட் இருக்கு, ரெடியா இருக்கு. இது வரைக்கும் எப்படி யூசேஜ்னா அவன் இண்டஸ்ட்ரியில அவனே பண்ணிக்கிறான், அந்த இடத்துல உள்ள வச்சு பண்ணிக்கிறான். இப்ப இவங்க ஒரு சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் பண்ணி டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணி அந்த ஃபேக்டரிக்கு போகும்போது காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடுது. அப்ப அது ஜஸ்டிஃபைபிள் இல்ல, ஜஸ்டிஃபைபிள் இல்ல. பிளஸ் இப்பதான் பிளாஸ்டிக் ஃபர்ஸ்ட் டைம் இதுங்கிறதால பிளாஸ்டிக் மேல ஒரு பயம் இருக்கு. சரி, இப்ப இதை விட்டுருவோம், லார்ஜ் கண்டெய்னர்ஸ் பண்ணுவோம் பேசாம. கெமிக்கல் ஸ்டோரேஜ் கம்பெனிஸ்க்கு, அந்த ஃபேக்டரிக்கெல்லாம் கெமிக்கல் ஸ்டோர் பண்றதுக்கு லார்ஜ் பண்ணலாங்கும் போது பிளாஸ்டிக் மேல ஒரு பயம் வருது. பிளாஸ்டிக் எப்படி ரியாக்ட் பண்ணுமோ, பிளாஸ்டிக் எப்படி இருக்குமோ. ஸோ அதுக்கு மேலே அக்செப்டன்ஸ் வரல.
இப்போ மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு சொல்லுது இந்த சிஓவை யூனிட்டை மூடிடும், இது ஓன் தப்பும் இல்லை ஏன் தப்பும் இல்லை, ஏதோ ஒன்று அட்டன் பண்ணோம் சரியா வரல மூடிடு அப்படின்னு சொல்லுது. இல்லை அந்த ஆளை வெளியே அனுப்போம், நீ தாண்டா சரியா பண்ணல, வழக்கமாக நமக்கு பலி ஆக்குறது அவன் தானே, எல்லாம் நம்ம தான் பண்ணியிருப்போம், பட் கடைசியில் கீழே இருக்கவனை அடிச்சு நீ ஒழுங்காக அதை பண்ணல அதான் போச்சுன்னு அவனை பேக் பண்ணிடலாம். இந்த ரெண்டையும் பண்ணல. அப்போ யோசிக்க நான் அவனை சொல்லும் போது அந்த ஆள் வந்து நான் இதுக்கு ஆல்டர்னேட் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ யோசிச்சு தான் இதனோட இந்த ரொட்டேஷனல் மோல்டிங் டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்குறாரு. அட்வான்டேஜ் என்னன்னு பார்க்கனாக்க இந்த ரொட்டேஷனல் மோல்டிங்கில் திக்கர் வால்ஸ் பண்ண முடியும். வழக்கமான ரெகுலர் மோல்டிங்கை விட நல்ல வால் திக்னஸ் நல்லா பெருசாக பண்ண முடியும், ஒரு அட்வான்டேஜ். செகண்ட் அட்வான்டேஜ் இதில் ஜாயிண்டே கிடையாது, வெல்டிங் கிடையாது, ஜாயிண்ட் கிடையாது, விச் மீன்ஸ் லீக்கேஜுக்கு வேலை இல்லை. அப்போ இதை வச்சு என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது தான் இந்த வாட்டர் டேங்க்குங்கிற கான்செப்ட் வருது. இதே வாட்டர் டேங்க்குங்கிற ஒரு கான்செப்டுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே முதல்ல வந்து இதை யார் முடிவு பண்ணுறது? ஆர்கிடெக்ட்ஸும் சிவில் இன்ஜினியர்ஸ் தான். ஆர்கிடெக்ட்ஸும் சிவில் இன்ஜினியர்ஸையும் போன உடனே கடுமையாக எதிர்க்கிறாங்க, அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, இது வந்து பில்டிங் அழகே கெடுத்துட்டு நாங்கள் எவ்வளோ ஸ்டைலாக பண்ணிட்டு இருக்கோம், கலர் கலராக அழகாக பண்ணிட்டு இருக்கோம், நீ பாட்டு கொண்டாந்து உனக்கு கருப்பா தூக்கி வச்சுட்டீங்கன்னாக்க பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும், அதெல்லாம் இதெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லி டோட்டலாக டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. இப்பவும் மனசு தளரல. இது இந்த ரூட்டை விட்டுருவோம், நம்ம ஆர்கிடெக்ட் இவங்களை விட்டுட்டு டைரக்டாக கன்சூமர்கிட்ட போவோம். அப்போ கூட புது வீடாக இருந்தாக்க திரும்ப ஆர்கிடெக்ட் சிவில் இன்ஜினியர் ரூட்டு தான் வர ஆரம்பிக்கும். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு சைலண்டாக இந்த பழைய ஏற்கனவே இருக்க வீடுகளுக்கு போவோம். ஏற்கனவே இருக்கிற வீடுகளில் கொஞ்சம் டேங்க் இப்படி உடஞ்சிருக்கிறது, கொஞ்சம் டேங்க் ஒழுவுறது, சரியா இல்லாதது, இல்லை டேங்கே இல்லாதது, இந்த மாதிரி இடத்தெல்லாம் போயிட்டு இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு லேசாக இந்த செகண்ட் பழைய வீடுகளுக்கு அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்ச உடனே அக்செப்டன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினோடனே அப்புறம் இப்போ லேசாக கொஞ்சம் ஒரு 10லேருந்து 50 பேர் வாங்கிட்டோம். அப்புறம் ஆர்கிடெக்ட் சிவில் இன்ஜினியர்லாம் வந்து நல்லா தான் இருக்க மாதிரி தெரியுது, எதுக்கும் பார்க்கலாம் அப்படின்னு அப்படி கொஞ்சம் இறங்கி வராங்க, அடுத்த லெவலுக்கு இறங்கி வராங்க. இறங்கி வரும்போது தான் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம், பல மாநிலங்களில் மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சம் இருக்கிற ஒரு சூழல். இப்போ இந்த தண்ணீர் பஞ்சம் காலகட்டத்தில் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும், எல்லா ஸ்டோரேஜும் வீட்டுக்கு உள்ளே இருந்தாகணும், வீட்டுக்கு வெளியில் எந்த டேங்க் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது. லாஃப்ட் டேங்க்குங்கிற கான்செப்ட் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இந்த லாஃப்ட் டேங்க்குங்கிற கான்செப்டை ஸ்கொயரில் அது வரைக்கும் இந்த பெருசு பெருசாக இருந்த மேலே இருந்த தொட்டியிலிருந்து ஆரம்பித்து அந்த லாஃப்ட் டேங்க்குங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகுது. அது மல்டி ஃபோல்டில் சேல்ஸ் ஆகுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்லோலி இன்னைக்கு வந்து அந்த சின்டெக்ஸ் டேங்க் இல்லாத இடங்கள் கிடையாது, அது உபயோகம் வாட்டர் டேங்க் இல்லாத இடங்கள் கிடையாது. இன்னைக்கு அதனோட அடுத்த எக்ஸ்டென்ஷனாக போய் டோர்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கும் யோசிச்சு பாருங்க, சென்சிபிளானா நம்ம வீட்டுக்கு வெளியில் அப்படி வாசலில் ஒரு சூப்பரான ஒரு தேக்கு கதவு நான் போட்டு இது 120 வருஷத்துக்கு அப்படியே இருக்குன்னு போடுறது சென்சிபிள். என் பெட்ரூம்குள்ளார நான் மட்டுமே தாப்பா போட்டு இருக்க போகிற அந்த பாத்ரூமில் போயிட்டு எதுக்கு இன்னொரு தேக்கு கதவு? அது நம்ம எப்பயாவது யோசிச்சிருக்கோம்னா அது யோசிக்கல. அது அப்படி அப்போ இன்னைக்கு அப்படி காற்றுல ஆடுற இந்த இவ்வளோ மெலிசா இருக்கிற ஒரு சின்டெக்ஸ் கதவு போதுமானது. அடுத்த யூசேஜ் அது. அப்போ ஒரு ஃபெயிலியர் ஆகி மூடலாம் அப்படின்னு இருந்த ஒரு யூனிட்டை அந்த வேலைக்கு விட்டு அனுப்பலாம்னு இருந்த ஒரு சிஓவை வேலையை விட்டு அனுப்பாததாலையும் அதை மூடாததாலையும் நடந்த அந்த மாற்று யோசனைகள் இன்னைக்கு ஒரு புது ரெவல்யூஷனே கிரியேட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. இது பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். இது இன்னும் எண்ணற்ற கேஸ் ஸ்டடிஸ் இது மாதிரி தொடரும். எல்லா பிசினஸ்லயும் இது உண்டு. இந்த துறை தான் கிடையாது. ஒவ்வொரு துறையிலையுமே அந்த பிரச்சனை வரும்போது எப்ப இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க கட்டாயத்தில் தான் இது செய்வோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எப்பவுமே அது கல்வியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பிசினஸ் ஆக இருக்கட்டும், மாற்றி யோசிக்கும் போது உடனடியாக எதிர்ப்புகள் வரும், உடனடியாக தடைகள் வரும். அது எங்கேயுமே விதிவிலக்கு கிடையாது. பட் இந்த தடைகளையும் எதிர்ப்புகளையும் தாண்டி சரியாக மாற்றி யோசிக்கும் போது லாங் டேர்ம்ல கேரண்டீடா வெற்றி நிச்சயம். அது வந்து அதுல வேற ரிசல்ட் எதுவுமே ஒண்ணு கிடையாது அப்படிங்கறதான் இதுவரை பார்த்த வரலாற்று அணுகுமுறை. ஸோ எனக்கு தோன்றின சில கருத்துக்களை, சில அனுபவங்களை, சில விஷயங்களை இதுவரைக்கும் உங்களோட பகிர்ந்துகிட்டேன். விடைபெறுகிறேன். நன்றி.